தம்பிராமையா சார் அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி தம்பிராமி சாருக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அவர் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேயே கலக்குவார் இல்லையா? ஒரு விஷயத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, எப்படி பாக்குறது, என்ன பண்றது, என்ன மாதிரி டோன்ல பேசுறது அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன ஜாலியான விஷயம் நடந்தது தம்பிராமையோட நடந்த அனுபவம்? அண்ணனோட படத்தில் நடந்தது இந்திரலோகத்தினால பொண்ணுலே ஜாலியான அனுபவங்கள் நடந்துச்சு. அது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். வடிவேல் காம்பினேஷன் தான் அது. நாங்கள் நடிக்கிறக்காக எனக்கு வந்து அடுத்த நாள் தான் சீன் எடுக்கிறாங்க. பட் முதல் நாளே போயிட்டோம். அப்போ அவங்களுக்கு சாங் வந்து ஷூட் போயிட்டுருக்கு. ஓப்பனிங் சாங்கு இந்திரலோகத்தினால பொன் கருப்பா நதி டேம்னு சொல்லி தென்காசி பக்கத்தில். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங், இந்த சைடு ஒரு 60 அடி, இந்த சைடு ஒரு 60-80 அடி இருக்கும். நல்ல ஆழம். நீங்கள் இறங்கலாம் முடியாது, ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும்தான் இறங்கணும், ஒரே பாதை. இல்லைன்னா அந்த கரை வரைக்கும் ஓடணும். நீங்கள் டேமில் அக்கறை வரைக்கும் ஓடலாம். அப்படி தான் இருக்கும் மேலே. இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நான் கீழே உட்காந்து ஒரு இடத்துல நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல மழை, அப்படியே இதெல்லாம் இறங்கி வருது, க்ளவுட்ஸ்லாம் இறங்கி வருது. ரசிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான். திடீர்னு ஒருத்தர் வந்து ஓடுங்க இல்லை படுங்க, ஓடுங்க இல்லை படுங்கன்னு மட்டும் 2 தடவை சொன்னார். நான்லாம் காஃபிக்கு போஸ்ட்டு அப்படியே படுத்துட்டேன். பக்கத்தில் இருந்த லைட் ஆஃபீஸர்ஸு அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ்லாம் படுத்துட்டாங்க. ஸ்கிம்மரை போத்திலாம் நிறைய பேர் படுத்துட்டாங்க. என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓடுங்க படுங்கன்ற வார்த்தை தான் கேட்டுச்சு. இப்போ வடிவேல் ஆடுறாங்க. வடிவேலில் கூட தியாகண்ணே, மனோபாலண்ணே, அப்புறம் சிங்கமுத்தனை, அப்புறம் மனோகரன் சொல்லி ரைட்டர் அவர் இவங்க எல்லாம் ஆடிட்டு ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து 30 பாய்ஸ் 30 கேர்ள்ஸு. இவங்க இந்த வார்த்தை சொன்னோடனே அவங்க 60 பேருக்கு பின்னாடி இவங்க 5 பேர் போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டுருச்சு காதில் ஓடுங்க படுங்கன்னு. அவங்க எல்லாம் கேப்பில் ஓடிட்டாங்க. ஓடுனா எல்லாம் ரன் ஆகுறாங்க. எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓடிட்டே இருக்கும்போது மனோகரன்ன்றவர் சும்மா இல்லாமல் அண்ணே வெள்ளையை கண்டு ஆகாதவனே, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா யானை வருதுன்னு நினச்சிட்டாங்க மலையிலேருந்து இறங்கி. அப்படின்னு ஒன்று அண்ணே வெள்ளையை கண்டு ஆகாதவொடனே தியாகண்ணு வேஸ்டி உருவி மாலை முக்கியம் அப்படின்னு அவர் தூக்கி போட்டு ஓட ஜட்டியும் வெள்ளையாக போட்டிருக்கேன். அப்படி பின்னெல்லாம் பொண்ணுலாம் வருது. ஆனால் அவர் கேரளா இல்லை. அப்படியே ஓடுனா கொஞ்சம் தான் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 300-400 மீட்டர் ஓடிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஓடிட்டு திரும்பி பார்க்குறாங்க. நாங்களாம் படுத்துருக்கோம். அப்போ வடிவேல் தான் நிப்பாட்டிருக்காரு. இருங்க யானையாக இருந்தால் நேரம் 50 பேர் மிதிச்சிருக்காங்க, எல்லாம் என்ன படுத்துருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காங்க. நான் படுத்துருக்கும்போது பார்க்குறீங்க நல்ல மழை தேனிங்க, ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது. போட்டுச்சுன்னா மொத்தமாக ஆளே காலி தான், அந்த மாதிரி மழை தேனி. ஸோ இப்படி போது படுத்துட்டு அப்படியே ஒரு பயத்தில் சவுண்டு மட்டுமே நல்லா கேட்குது எல்லாருக்கும். போய் கொஞ்சம் தூரத்தில் டைவர்ட் ஆயிடுச்சு. அது கேங்காக போய் டைவர்ட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் திருப்பி வர்றாங்க அங்கேருந்து. வந்தவுடனே எவன்டா அது ஓடுகல படுங்கன்னு சொல்லுது அப்படின்னு வடிவேலாம் கேட்டார். கேட்டவுடனே லைட்மேனில் அண்ணே நான் தானே, ஏன்டா தேடி வருதுன்னு சொல்லலாம்ல அண்ணே, என் திக்கு வாய்க்கு இது வர்றதே பெரிய விஷயம்னே, அதோட மொத்தம் நல்லது நினைக்க ஓடுங்க எல்லாரும் படுங்க.